ஆயுதத்திலும் ஒருவரும் வெறுமையாக இருக்க வேண்டாம். தேவனை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. குமாரன் கிறிஸ்துவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டவரே, ஏசப்பா, எங்களை கண்மணி போல பாதுகாத்தவரே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏற்ற காலத்திலே ஆண்டவரே, அப்பா, மழை பெய்யும் ஆண்டவரே. எங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவரே. அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நான் மோசேயோடு கூட இருந்தது போல ஆண்டவரே, உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கணத்திற்கும் ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் ஆண்டவரே, எல்லா புகழ்ச்சிக்கும் ஆண்டவரே பாத்திரமானவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை ஆண்டவரே மன்னித்து
அவருடைய எல்லாவற்றிலும் என்னை ஆராய்ந்து பார்க்கிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன்,
சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசிரியர் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல், இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வர தொடங்கின முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தர் தமது ஜனத்தை ஆசீர்வதித்தார். இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது. இந்த திராட்சையான அம்பாரங்கள் மீண்டும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் கொடுத்தால்தான், விதைத்தால் எப்படி அறுவடை அறுக்கிறது போல இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், விசேஷமாக கொடுக்கிறவன் என்னிடத்திலே பெருமையாய் திரும்புவதில்லை, நன்மையை பெறுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், சொல்லுங்க, கேட்கிறவனுக்கு. அப்போ ஆண்டவனுக்கு நம்ம கொடுக்கும் போது அவர் அவைக்கு குலுக்கி சரிந்து விடும்படிக்கு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுவார். ஒரு பேங்க்ல கொண்டு போய் சாதாரணமா ஒரு மணி செலுத்த மாட்டோம். ஒரு இடத்துல வட்டிக்கு பணம் கொடுக்கறோம்னா சாதாரணமா வாங்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அதை டபுள் வட்டி கொடுத்து தான் கொடுப்போம். ஆனா ஆண்டவர் அதை ட்ரிபிளா கொடுப்பார். ஆமா, இல்லைங்களா? இருக்கிறீங்களா? சபையில ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் அதனுடைய 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்ன சொல்லுகிறார்? உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே உண்டாகிற ஆசீர்வாதத்தினாலும், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எத்தனை விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. ஒரு பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தது போல பூமிக்குரிய ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆசீர்வாதம், கற்பங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், நீர் வளத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்றைக்கு இந்த காணிக்கைகளை கொண்டு வந்தார்களோ அன்றிலிருந்து கர்த்தர் இவர்களை எப்படி ஆசீர்வதிக்கிறார்? பூமியில நல்ல செழிப்பு, நல்ல செழிப்பான ஆசீர்வாதம். அவரிடத்துல நீங்கள் பழகணும். அவரிடத்துல பழகி அவரிடத்துல நன்மை பெறும் பொழுதுதான். அதனால்தான் மரியாள் என்ன செய்தால், நலதும் என்ற ஒரு தைலத்தை கொண்டு வந்து 300 பணத்திற்கு கொடுக்க அதை பெரும்படியா இருந்ததை இயேசுவுக்காகவே செலவழித்தார். அது ஆண்டவர் அந்த குடும்பத்தில் எத்தனை அற்புதம் செய்த திரும்ப இழப்பு, உயிர் போன உயிரியை திருப்பி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், பண விஷயத்துல யோசிக்கிறேன்னா, உன்னை படைச்சவர் உன்னை எப்படி யோசிப்பார்? உன்னை கிரிட்டிக்கலான மைண்ட பார்க்கிறார், நல்ல தந்திரமா செயல்படுகிற காரியத்தை பார்க்கிறார். ஒரே ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல வேண்டும் சொன்னால், பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ஒரு அனனியா செப்ராள் ஒரே இரவு, இது எல்லாம் ஆண்டவரே, இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் உமக்கு உரியதுதான், நாங்கள் அதை என்ன செய்வோம், விற்று உமக்கே தந்து விடுகிறோம், அது எங்களுக்குரியது அல்ல என்று பேசின அவர்கள் ஒரே இரவு தான் அவருடைய மனைவி என்ன செய்து விட்டாள், கொஞ்சம் தான் வஞ்சித்தாள். ஆகியோர் நமக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாமே என்று சொன்ன உடனே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருடைய பெற்றிருந்த அபிஷேகத்துக்கு முன்பதாய் அவன் சொல்றான், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ப்ராபசி. அவன் சொல்றான், நீங்கள் இவ்வளவுக்கு தான் உன்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்றீர்களா? சொன்ன மாத்திரத்திலே சுருண்டு விழுந்து செத்து போனார். நல்ல கவனிக்க வேண்டும். தேவனிடத்தில் நேர்ந்து கொண்டால் அதை நாம் கட்டாய பொறுத்திலே உண்மையாயிருக்க வேண்டும். அந்த பொறுத்திலே உண்மை இல்லாவிட்டால் கர்த்தர் பல சோதனைகளிலே நடத்துவதை நீ புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த காணிக்கையை நாங்கள் கொண்டு வந்தோம் ஆலயத்திற்கு, அந்த நாள் முதல் கொண்டு நாம் என்ன இருக்கிறோம், சாப்பிட்டு திருப்தியாயிருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார். பூமியிலே ஆசீர்வாதம், வானத்திலே ஆசீர்வாதம், நீர்வளத்திலே ஆசீர்வாதம், கற்பங்களுக்கு உண்டான ஆசீர்வாதம், சூரியனும் சந்திரனும் பக்குவப்படுத்தக்கூடிய சகல கனி அரும் பொருளாலே உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா.
வேதம் அழகாக சொல்லுகிறது பாருங்கள். உபாகமம் 33 அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறார்? யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தரால் அவருடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அது வானத்தின் செல்வத்தினாலும், அது வானத்தினுடைய செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும், ஆழத்தில் உண்டான நீர் ஊற்றுகளினாலும், சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும், சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும், ஆதி பர்வதங்களில் உண்டாகுகிற திரவியங்களினாலும், நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் உங்களை ஆசீர்வதிப்பார். பூமியில உங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. ஆமாவா இல்லைங்களா? இங்கே 3 காரியங்களை நான் முன்ன வைக்க விரும்புகிறேன். கர்த்தர் முதலாவது ஆசீர்வதிக்கிறார், இரண்டாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம், இரண்டாவது வேதம் அழகா சொல்லுகிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், மூன்றாவது நித்தியத்திலே ஆசீர்வாதம். இந்த 3 காரியத்துக்கு உட்படுகிற நாம் கர்த்தரிடத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். இந்த யோசேப்பு 20 காசுக்கு விற்கப்பட்டு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டவன் தான். ஆனா அந்த கொண்டு போகப்பட்டவனுடைய லைஃப் அவனோட கூட இயேசு இருந்ததனால அங்கே அந்த எகிப்திய கர்த்தர் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதை ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். கடைசி காலம் ஒரு எண்ட் டைம் மினிஸ்ட்ரி, பஞ்ச காலம் வருகிறது. அங்கேயே தானியங்கள் கிடையாது, தீவிரம் கிடையாது. ஆனால் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்திலே கர்த்தர் சகல சம்பூர்ணமாய் எல்லா பண்டிகை சாலைக்குள்ள அவன் அநேக தானியங்களை வைத்திருக்கிறார். அவன் முத்திரை மோதிரம் தரிக்கப்பட்டவராய், பெருமஸ்தர் தரிக்கப்பட்டவராய், குதிரை மேல ஏற்றப்பட்டவராய், அவன் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அவனை கர்த்தர் அந்த தேசத்தில் வைத்தினார் என்றால் கர்த்தருக்கு அவன் உண்மையாயிருந்தான். அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தான். நீங்கள் நான் என்ன உண்மையா இருக்கிறோம்? பிசாசு கிட்ட தெரியுது. உடைய கிறிஸ்துவின் ரட்சிக்கப்பட்ட உடைய உண்மை தெரிகிறது. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள்ள பிசாசு கிரியை செய்ய தெரியுது. நீ உண்மை இல்லை, நீ என்ன இல்லை? உண்மை இல்லை. பிசாசு உங்களை சோதிக்கிறான். பேதுரு கிட்ட இயேசு வந்து கொண்டிருக்கும் போது பீட்டர் உன்னை என்ன செய்கிறான்? அவன் உன்னை புடைக்கும்படிக்கு முன்னால் கோதுமை புடைக்கிறது போல உன்னை பறிச்சு பார்க்கும்படி பிசாசு உன்னை பின்தொடர்றான் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக. நல்லா தெரியுது. மனநிலையெல்லாம் இயேசு பறிச்சு பார்க்கிறார். உங்களுடைய மனநிலையெல்லாம் இயேசு பார்க்கிறார். உங்களுக்கு தெரியல, நான் ஒருவேளை பிரசங்கம் பண்றது ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்துகிறதாவோ ஒரு கஷ்டப்படுறதோ தெரியும். இயேசுவோட கூட பழகினா நாம் எவ்வளவு நீதியா இருக்க வேண்டும். இயேசுவோடு கூட பழகிற நண்பர் எப்படி இருக்க வேண்டும்? இவர் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொன்னா நம்முடைய லைஃப்ல ஒரு நல்ல சாட்சி இருக்கிறதா? சொல்லுங்க. நல்ல சாட்சி, குடும்பத்திலே சாட்சி, மனைவி பிள்ளைகளுக்குள்ள, உடைய பெற்றோர்களுக்குள்ள, சமுதாயத்தில் ஒருவருக்குள்ள அவர் நல்லவர் என்று சொல்லத்தக்க சபையிலே உன்னோடு கூட பேச, உன்னோடு கூட அன்பு காட்ட, யாராவது பக்கத்துல பார்த்து பிரதர் பேசுறோம், சிஸ்டர் பேசுறார், சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா விசாரிக்கிறவங்க கூட இப்படி குணங்கள் எப்படி இருக்கிறது? ஆனா இயேசு திக்கற்றவர்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். யாக்கோபிலே 1:27 சொல்றார், திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரிக்கிறவரே எனக்கு உகந்தவன். யோசித்து பாருங்க, விசாரிக்கணும். நான் சொன்ன ஒரு சாட்சி என்னன்னா, நம்ம சாந்தி சிஸ்டர் வீட்டுல நான் ஜெபம் போகும்போது ஒரு சகோதரி ஆப்போசிட் வீட்டுக்கு தான் வந்தாங்க. அவங்க ஒரு சபைக்கு போறவங்க, பல வருஷம் ரட்சிக்கப்பட்டாங்க. பாத்தீங்கன்னா 5 வருஷம் நான் இருக்கிறேன்னு சொல்லி கத்தி கதறி வருது பிசாசு. எவ்வளோ பாருங்க சொல்றாங்க, முடியல. நமக்குள்ள ஆத்மா ஆவி சரீரம் சரியா இருக்கணும், நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும், யாரும் தப்பா நினைக்க கூடாது, யாரும் தப்பா ஆர்டர் பண்ணக்கூடாது. ஆண்டவரை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரை எடுத்தார். யோபு போல உண்மை ஒத்துமா இருந்தார். கர்த்தர் எல்லா பிசாசு சோதனைகளுக்கும் எல்லா கல்வி கட்டுகளுக்கும் விளக்கப்பட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உண்மை வெளிப்பட்ட போது அவனை கர்த்தர் எழுதலை காட்டு ரட்டத்தனையை கொடுத்து ஆசீர்வதித்தவர். அவர் நம்மோடு கூட இருப்பார். நான் ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், ஆவிக்கு நிறைய உன் அந்நிய பாஷைக்கும் ஆவிக்கும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேதத்துக்கும் வசனத்துக்கும் நீ போற சர்ச்சுக்கும் உனக்கு சம்பந்தமே இல்லைன்னா அந்த பிசாசு ஆடுது. எவ்வளவு அசிங்கம் இல்லையா?
அசிங்கம் இல்லையா? நம்ம மத்தியில கோவிந்தராஜ் என்கிற ஜாக்கோப் இருக்கிறார். வீட்டுக்குள்ள போகும்போது அங்க என்ன செய்துச்சு? அவர் நல்ல ஜெபிக்கிற பையன் தான். ஒரு பவர் இருக்கணும். உள்ள போன உடனே நான் 3 வருஷமா இருக்கிறேன், நான் வந்து இவனை கொல்லாத போக மாட்டேன், வேலையை வந்து எடுத்துருவேன். எப்படி? இங்கதான் உட்காந்துக்கிறாரு. வேலையை விட்டு எடுத்துருவேன், அவனை எப்படி கொல்ல பார்க்கிறேன், முடியல, அவன் அப்படி இருந்து ஜெபிக்கிறான் பாருங்க. அவ்வளவு இருந்தது கூட ஜெபிக்கிறாங்க. அந்த ஜபத்துல இன்னும் கொஞ்சம் பவர் என்ன வேணும்னா, கொஞ்சம் அபிஷேகத்தை உள்வாங்கிட்டேன்னு சொன்னா அவருக்குள்ள ஒரு வல்லமை இருக்கும் பொழுது பிசாசு அவரை தொடர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல ஆவியில நிறையணும். சண்டே ஆராதனையில் வரணும். ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை. நான் கூட தான் காட்டுக்கு போயிருக்கலாம், எனக்கு சபவானா, நான் கூட காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். நான்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் இந்த காடுகள்லாம் கொஞ்சம் அடைப்பாயிடுச்சு. நல்லா காட்டுலையும் கடல் ஓரத்துலையும் 24 வருஷத்துல வாரத்துக்கு 2 முறை போய் ஜெபிக்கிற வழக்கம் தானே. நல்ல ஜெபிக்கலாமே. ஜெபிக்கிற அனுபவம் இருந்தாதான் உன்னால இயேசு கிட்ட இருந்து நன்மையை கொண்டு அவருடைய அதிகாரத்திலையும் சொல்ல முடியும். ஒரு அம்மா இருக்குது, கிட்ட வர பயந்து ஓடுது. என்ன பப்ளிஷிங்ல பேய் அடிக்க பிரச்சனை வரும். மரவாயனுக்கு பிசாசானா நீ கிளீன் பண்ணிடுவீங்க வீட்டுக்குள்ள வருது. இது மாதிரி வீடு 2 வீடு நான் சந்திச்சிருக்கிறேன். மறைவா யாருமான பிரதர், உன் வைஃபோட கூட்டு வந்துடாதீங்க, தப்பு. நீங்க மட்டும் வாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க? கரெக்டா 11-12 மணிக்கு வாங்க. ஏன்னா நிறைய பேர் சொந்தக்காரங்க வந்தக்காரங்க தூங்குற நேரம். பட்டம் முதல்ல கரெக்டா 12-1 மணிக்கு வந்தீங்கன்னா ரகசியமா எனக்குள்ள இருக்கிற பேய் என்ன செய்யலாம், துரத்தி விட்டா நான் வந்து காப்பாற்றிப்படுவேன். இந்த கௌரவ பிசாசுகள் நிறைய பேர் இருக்கதான் செய்யுது. ஆமாவா இல்லைங்களா? யாருக்கு தெரியாத, எனக்கு தெரியல, நான் தான் பப்ளிஷிங் உன்னை பத்தி சொல்லிடுவேன். அப்படி நினைச்சா நீங்க இருக்கவே முடியாது. நீ கர்த்தருக்கு உண்மையாயிரு. நான் மனிதன், என்ன குறித்து அல்ல, தெய்வத்துக்கு நீ உண்மையா. நான் பரிசுத்தராக, நீங்களும் பரிசுத்தம் இல்லைன்னா பிசாசு உனக்குள்ள பாய்வான். நான் சொல்றேன், 1000 கோடி மந்திரவாதிகள் வந்து எனக்கு மந்திரம் வச்சா ஒண்ணும் பலிக்காது. எனக்கு எத்தனையோ மக்கள் மந்திரம் வச்சவங்க தான், சூனி வச்சவங்க தான், ஜெயிக்கவே முடியல. காரணம் இயேசு நமக்குள்ள ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எனக்குள்ள ஜீவிக்கிறார். நான் அசைக்கப்படுவதே இல்லை. அதுதான் அந்நிய தேசத்திலே யோசேப்பை கர்த்தர் சிறைச்சாலைக்குள்ள இருந்த சிறைச்சாலைக்காரன் முதல் கொண்டு, அங்க இருக்கிற எகிப்தி முதல் கொண்டு, அங்க இருக்கிற பார்வோனுக்கு முதல் கொண்டு, எல்லா விதத்திலும் பாவத்தில் செய்யப்படுகிற காரியத்தில் கூட என் ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்வது அரிதான காரியம் என்று சொல்லி பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கையில வேத வாய்ப்பில அவர் பரிசுத்த வேதாகமத்தை உட்கொண்டு வாழ்ந்தபடினால் அந்த பாவம் கூட அவன் சரீரத்திலே தொட அவனால முடியாத போயிட்டு பிசாசா. ஏன்னா அவன் கையிட்டு செய்கிற பிரயாசத்தை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் கர்த்தர் அவனுடைய பிரயாசத்தை கொண்டு வந்த முதல் கொண்டு அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உண்மையாக இருந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் குடும்பத்துல பிரச்சனை வருதுன்னா நான் சொல்றேன், நீங்க ஊழியம் செய்யணும். எத்தனை பேர் வாட்ஸ்அப் பாக்குறீங்கன்னு தெரியாது. குடும்பத்துல வேலை இருக்கணும். பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னா, உங்க குடும்ப பிள்ளைகள சேர்ந்து ஜெபிக்கலன்னா, நல்லா கேட்டுங்க, ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு போனுடைய லைஃப் எப்படி நம்ம கெட்டு போகுது பசங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க குடும்பத்தை பார்த்து உங்க பசங்களை சரியா வழி நடத்துங்க. நான் குடிக்கிறேன்னு வச்சுக்கீங்க, என் குடும்பம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, என் பசங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு காலகட்டத்துல எங்க அப்பா வந்து பீடி குடிப்பாரு, கஞ்சா குடிப்பாரு. அவன் வயிற்றுல பிறந்தவன் தான் நான். அப்ப என்ன நடந்துச்சுன்னா, எங்க அப்பா போயிட்டு அப்பதான் தெருவில் மட்டும்தான் ஒரே ஒரு 100 வாட்ஸ் பல்ப் ஏறி அதான் படிப்போம். வீட்டுல கரண்ட் கிடையாது, ஜனதா லைட்னு சொல்லுவாங்க. அந்த சிம்பிளை வளர்க்கனால நாங்கள் என்ன செய்வோம்னா, இருக்கும்போது தீப்பெட்டி வாங்க கூட கஷ்டம். 25 காசுக்கு எங்க அப்பா வந்து ஏறு ஓட்டி இருக்காரு. நானும் என்ன பண்ண 3 பைசாக்கு வேலைக்கு போயிருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் இருந்த போது எங்க அப்பா வந்து பீடியோ ஒரு கஞ்சாவையோ அந்த பத்த வச்சு வருஷம் நான் ஒரு பெருக்கு அரிசி தான் கொடுப்பேன். ஏன்னா பத்த வைக்கிறது அவ்வளோ இன்பமா இருக்கும். சிகரெட்டு பத்த வைக்கிறதுனால சரி, என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணுவேன், பீடி போய் பத்த வச்சுட்டு வாப்பா ரங்கசாமி வாசாமியை நல்லதா கொடுத்துக்கிற அப்படின்னு போய் விளக்கு ஏறி அவரை வச்சு பக்கு 2 புகை எடுப்பேன். எடுத்துட்டு என் சாட்டியை வாங்கி வச்சுட்டு நான் பாம்பு வச்சு குடிக்கிட்டேன்.
என்னடா இவ்வளவு நீட்டா இருந்துச்சு, பீடி இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. அப்போ பழகிறது தான், கொஞ்சம் கொஞ்சமா பழகிறது தான். அதெல்லாம் இப்படி பழகி 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 பல பாவங்களிலே நம்ம என்ன செய்யுது, வாழ்க்கை சீர்குலைக்க செய்ய ஆரம்பித்து அந்த பாவம் போக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஏசப்பா எவ்வளவு வருஷம் கூட சுத்தி இருப்பாரு. நான் மகா மோசமான ஒரு லைஃப்ல வாழ்ந்த ஒரு மனிதன் தான். நீங்க நினைக்கிறபடி இல்லை, கொடூரம். கொஞ்சம் சாட்சி இருக்குது, கொஞ்சம் மறைஞ்சிருக்குது. இவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னா அவர் இடத்துல நிற்க முடியாது. நான் டோட்டலா சரண்டர் ஆயாச்சு. ஆண்டவரே நான் இல்லை, இனி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அவர் ஏற்கிறவர், அவர்களை புறம்பாக்குறவர் அல்ல. எந்த பாவி என்று உனக்கு பேரை வச்சு நீ இப்படியே போயிரு வந்துடாத அப்படின்னு சொல்றவங்க, பாவிகளை ரட்சிக்கவே தேவகுமார் பூமிக்கு வந்தவர். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த யோசேப்பை கொண்டு போய் அண்ணன் தம்பிக்கு என்ன செஞ்சுட்டாங்க, தூக்கி போய் போட்டாங்க குழியிலே. அவனை கொண்டுட்ட பாவடா, என்னால ஓடி பாய்ச்சிக்கிட்டான். என்ன சொல்றீங்க, உழைச்சிக்கிட்டான். ஆகவே இவன் செத்துட்டான்றதுக்காக ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க, அந்த ரத்தத்தை துணி மேல தெளிச்சு, அப்பா இந்த மையன் இந்த மாதிரி யோசேப்பு செத்தே போயிட்டாப்பா, நாங்க கண்ணால பார்த்த பாருங்க, அவன் ட்ரெஸ் பாருங்கன்ட்டு அவன் என்ன ட்ரெஸ் விட்டு வந்தான்னு தெரியாது, அன்றோட போயிட்டு இருப்பாரு அவரு. ஆனா எகிப்துல ஒரு ராஜா, அவர் தேவனை கனப்படுத்தின மனிதர். யாரெல்லாம் இயேசுவை கனப்படுத்துறீங்களோ உங்களை கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். ஆசீர்வாதமாய் நிச்சயம் வைப்பார். பல துறைகளினாலே கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதித்திருக்கிறார். சகல சம்பந்தம் அரும் பொருள்களால். இன்னைக்கு நம்ம அதனை அனுபவிக்க வேண்டும். நம்ம தோட்டத்தோடு வளைகிற அத்தனை காய்கறி எல்லாம் கனி மரங்களால, சகல சம்பந்தம் நம்முடைய கையில் பிரயாசங்களால எத்தனை சொன்னாலும் கூட தசம பாகத்தை பற்றி சொன்ன நம்மளுக்கு யாருக்கு வரை செய்யாது. நம்முடைய சமுதாயங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு அதை மைண்ட்ல உரைக்கவே வைக்க. நம்முடைய பணம் சம்பாதிக்கிற பிரைட்ல நான் பேசுறேன். நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த இடத்துல இல்லட்டாலும் உலகத்தில் எந்தெந்த ஒரு சபைகள் எல்லாம் எப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு முதன்மையான காணிக்கை கொண்டு வந்ததுனால இந்த ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு வருவதற்கு முன்னே இன்னைக்கு சில ஒரு விசுவாசி நம்ம இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் கிளாரிட்டா வந்துட்டாங்கன்னா உண்மையிலே நல்ல ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு வேலைக்கு போகுது, ஆனா ஞாயிற்று திங்கக்கிழமை படுத்து தூங்குது வீட்டுல. ஆனா இந்த நாளிலே சபைக்கு வர்றது ரொம்ப அரிதா இருக்குது. இவ்வளவு போய் இயேசு கிட்ட பேர் என்ற இயேசு நாமத்தில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு போலியான கிறிஸ்துவன், போலியான கிறிஸ்துவை உடைய லைஃப்ல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? பொண்ணு எப்படி கொடுப்பார், பொருள் எப்படி கொடுப்பார், வீடு எப்படி கொடுப்பார்? உன் முத்துவத்தை அடிச்சிருக்கிறாரே, மனுஷனை பெருமைப்படுத்த போற, சம்பாதிக்க போற, சம்பாதிக்கணும், சம்பாதிக்க வேணும். ஆனால் அவருடைய ஓய்வு நாளிலே சீர்கழிக்க கூடாது. ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவ வாசிக்கணும். மானமயமான உபவாசம், ஏமாத்துற காரியம், ஆண்டவரை வச்சு நீ விளையாடினா உன் வீட்டுக்கு எவ்வளவு அவமானம், எவ்வளவு நஷ்டம், கஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மானமயமான உபவாசத்தை கூட கர்த்தர் ஏற்றுக்க மாட்டார். சரியாய் இருங்க, ஆண்டவரை சரியாய் வழிநடத்தப்படுவதற்கு காத்திருங்க. ஒன்று, கர்த்தர் சொல்லுகிறார் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இரண்டாவது பாருங்கள், எபேசியர்ல பார்க்கிறோம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும், உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நல்லா கேட்கணும். அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருந்தார். அந்த உயிரோடு இருந்த நாட்களிலே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை சாப்பிட்டவர்களுக்கு இந்த ஆவிக்குரிய காரியங்கள் தெரியாது. அவங்க பூமியில மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா பரலோக ஆசீர்வாதம் தெரியாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தெரியாது. இந்த மக்களுக்கான ஒரு கணக்கிட்டு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லலாம். அவர்களுக்கு அக்காலத்தில் இயேசு இருந்தார். எங்களுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் அளவில்லாமல் கொடுத்தார், ஈசாக்குக்கு அளவில்லாமல் கொடுத்தார், யாக்கோபுக்கு அளவில்லாமல் கொடுத்தார். பூமியில் அவர்களுக்கு குறைவே இல்லை. அவங்க எல்லாம் பூமியில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கேட்டவர்கள். அந்த பூமியிலே அழிந்து ஒழிந்து போய்விடும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவரோட நான் உட்காரணும், இன்னைக்கு ஒரு எம்பியோட, ஒரு எம்எல்ஏயோட, ஒரு வார்டு மெம்பரோட, ஒரு தலைவரோட உட்காந்து ஒரு கம்பீரமா ஒரு போட்டோ பிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கான ஒரு பெரிய கம்பீரம் வந்துருது. அப்படிதானே? இன்னைக்கு ஒரு பெரிய அதிகாரி, ஒரு கலெக்டர், இன்னைக்கு ஒரு முதலமைச்சர், இப்படி யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்க கூட போய் ஒட்டி போட்டோ எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு கம்பீரம். ஆமாவா இல்லைங்களா? சொல்லுங்களேன். நாங்கெல்லாம் தேடி போல, எங்களை தேடி வந்ததெல்லாம் எங்களுக்கு போட்டோவில் இருந்துச்சு. நாங்கெல்லாம் போய் ஒராசனம், இப்படி எல்லாம் கலரா இருக்கணும், கலர் கொடியில பறக்கணுன்ற எண்ணம்லாம் ஒரு டைம்ல இருந்துச்சு. இப்போ எல்லாமே நம்மளுக்கு பரலோக கொடி தான் நம்ம கூட இருக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அல்லேலூயா. நல்ல கவனிக்க வேண்டும். பூமியில வாழ்ந்தவர்கள் அவர்கள் மேலானவைகளை தேட பூமியில செத்து போனார்கள். இந்த ஆசீர்வாதம் வேணுமா, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வேண்டுமா என்பதை நம்ம கிறிஸ்துவில் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் சபையில பூமியில எனக்கு எல்லாம் கிடைச்ச போது இதுக்காக கோர்ட்டு கேஸ் சண்டை எல்லாம் நடக்குது. கட்டாயம் நீ சாதகம் போற, உன்னால ஒரு பிடி மண்ணு கூட எடுத்து பரலோகம் வர முடியாது ஏசாமிக்காக. ஆகவே நாம் இந்த பூமியில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டுடைய ஆலயத்துக்கு வர்றோம், நல்ல ஆராதிக்கிறோம், நல்ல அந்நிய பாஷை பேசுறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு நம்ம எப்படி இருக்குன்னா உண்மையாய் இருக்கணும். இந்த வேதம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதன்படியெல்லாம் நீ வாழணும். இந்த வேதத்தை நான் இதை மட்டும் எடுத்து போய் தரித்திரத்தை விரும்ப மாட்டேன், ஆசிரியத்தை மட்டும் விரும்புவேன், ஆவிக்குரிய ஆசிரியத்தை விரும்புவேன், ஆவியை விரும்புவேன், ஆவி வேண்டாம், எனக்கு அந்நிய பாஷை வேண்டாம், நான் பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு வருவேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றத கேட்பேன், அதோட போவேன், அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன்றவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? பூமிக்குரிய ஆசிரியத்தை பெற்றவங்க எல்லாம் பூமியிலே தான் எல்லாம் இழந்து போனாங்க. பரலோகத்தை திரும்பி பார்க்காதவங்க பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தவங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, பவுல் அழகாக சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இது சொல்றாரு இந்த ஹோலி ஸ்பிரிட்டுடைய பவர். அவர் சொல்றாரு, எப்பா நீ எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிற? சத்த பணமெல்லாம் எடுப்புற, போனா எல்லாத்துக்கும் ஒரு அற்புதம் நடக்குது. எங்களால இப்படியெல்லாம் நம்ம நாடு கடக்க நாங்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம், இவ்வளவு ஜெபிச்சு ஒரு அற்புதம் நடக்கலையே ஏ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க சொல்லிதான் ஆக வேண்டும். எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீர்கள் கேட்கும் சொன்னா நாங்க இருக்கிற பாசஸ் கிட்ட நான் ஜெபிக்கிறது ஒரு 10 மினிட். எத்தனை நிமிஷம்? 10 நிமிஷம் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் வேதத்தை மணிக்கணக்கில் நான் தியானம் செய்கிறேன். அந்த பவர் மிகவும் என்ன செய்து ஏற்குது. ஒரு விமானம் போய்ஸ் இன்ஜின் எப்படி ஒரு இவ்வளவு பெரிய 500 பேர் 300 பேர் 260 பேர் தூக்கி கொண்டு வானத்தில் பறக்கிறது போல என்னை அவர் அவ்வளவா லக்கை நோக்கி ஓடுபடுத்தி செய்கிறார். அந்த பவர் அங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் வாய் மேல கை வச்சு நிற்கிறாங்க. பாசஸ் தான் பவர். நல்ல அந்நிய பாஷை பேசு, நல்ல பைபிள் வாசி, காலையில பைபிள் வாசி, டைம் கிடைச்சா லஞ்ச் டைம்ல ஒரு 2 வசனமாக 3 வசனமாக வாசிக்கணும். நெக்ஸ்ட் இரவு போகும்போது வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு அதிகாரத்தை பிரித்து எல்லாரும் வாசித்து எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொல்ற, நான் இன்னைக்கு நாளிலே உங்களை கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மேல பரிசுத்தம் அடைய செய்வார். குடும்பத்தில் எல்லாரும் சேரணும். ஒரு கை தட்டினா ஓசை இல்ல, 4 கை தட்டினா ஓசை இருக்கும் வண்ணமாய் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த உலகத்தில் இங்க இருக்கிற சாட்சி, வெளியே இருக்கிற சாட்சி, மனைவியோடு இருக்கிற சாட்சி, தன் ஒருவரோடு இருக்கிற சாட்சி, பிள்ளைகளோடு இருக்கிற சாட்சி, எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்க்கும்போது எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஆவியானவர் தான். டிஃபரெண்டாக பாயல, டிஃபரெண்டாக வந்து யாரு மேல வந்து அசைவாடல, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. சபையே எப்படி இருக்கிறது இந்த உலகத்தில்? அநேக சபைகள் எல்லாம் நொண்டி. எப்படி யாக்கோபு நொண்டியாகவே நடத்துகிற ஆடுகள் எப்படி நடத்தும்? நொண்டியாவே நடத்துவான். எப்ப பார்த்து ஓட்டுவான். சுறுசுறுப்பா போது அது ஒரு ரோல ஓடும். நான் என்ன சொல்றேன், அப்படி ஆடு விரும்பல. நொண்டி ஆடலை சேர்த்து வச்சு அடி, போ பறக்கட்டும். சப்பனையால சொல்லப்படுகிறது இல்லையா? 3ஆம் அதிகாரம் 19 சொல்லப்படுது, நொண்டி ஆடவனை சேர்த்துக்கொள்.
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த நொண்டி சாக்கு போடுறான் பத்தியா திருச்சபைகளுக்கு. கட்டாய் சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், சாபம் சொல்லல. உலகத்தில் இருக்கிற அத்தனை திருச்சபைகளிலும் நொண்டி சாக்கு போடுற விசுவாசி இமையில கூட நீ ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. நொண்டி சாக்கு போடுகிற விசுவாசியே மனம் திரும்பி வாழ வேண்டும். சாக்கு போக்க சொல்லி நீ காலத்தையும் நாளையும் கடந்து போனால் இன்னொரு கால நாட்கள் வரும் என்று நான் நினைத்து கூட பார்க்க முடியல என்று சொல்லி அழுக்க காலம் மாறி கொண்டிருக்கிறது. இனி பாந்தாங்க உலகத்துல கொலையாய் கொத்து கொத்தாய் மரணம் நேரிடும். மரணம் நேரிடும். மரணம் வந்து குறைவே குறையாது. சேலஞ்ச். இனி காலம் செல்லாது. இனி எல்லாம் மாயமாய் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் விதைச்சு உங்களை கண்ணீரால் தொடச்சி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நல்ல தொட்டில் கட்டி ஆராதிக்கிற நான் தாளாட்டுகிற இந்த காலத்துக்கு அல்ல. ஆமென். அக்கினி சோலையாய் நீ பறக்கிற ஒரு காலம். பற்றி எரியணும். அக்கினியாய் இருக்கணும். பரலோக தேவனுக்காய் நீ எழுதி பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் அதற்காக தான் நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்காக தான் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் என் பேரை சாபம் தோஷம் இருக்கிறது என்று பேரை மாற்றிக்கொண்டால் பேருக்கு ஏற்றபடி இருக்கிறாயா? நத்தனேல் இன்னைக்கு வருகிற நத்தனேல். நத்தனேல் என்றால் என்ன தெரியுமா? தேவன் பிறக்க முன்னே தேவனை அறிந்து தரிசனம் பெற்ற அத்தி மரத்தின் கீழே கடந்த அவரை கண்டு சொல்லுவார் தீர்க்க தரிசனம். சொன்ன உடனே நடந்த சம்பவம் என்ன? நான் உன்னை அன்றைக்கே கண்டேனே. உன்னை கர்த்தர் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அறிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பேர் சொல்லி நம்மளை அழைத்த தேவன் இன்றைக்கு நேற்றும் என்றும் அவர் மாறலங்க. ஐயா நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு உங்களுக்காக பரலோகம் மாறாது. கிறிஸ்தவர்களே, இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் பரலோகத்துக்காக நீங்க மாறணுமே தவிர பரலோகம் உங்கள் நிமித்தமாய் மாறாது. இன்னைக்கு அப்படிதான் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தான் இன்னைக்கு ஊழியம் நடக்குது என்றால் அது என்றைக்கு ஆபத்துகளை நேரிடும், சஞ்சலங்களை காணும்படிக்கு செய்யும். ஏன் சொல்றேன்னா, மனுஷனை பெருமைப்படுத்துகிற எந்த ஊழியமும் பாதனே என்ன செய்ய விழுந்து நாசனத்து போய்விடும். கர்த்தரை என்றைக்கு உயர்த்துகிறாயோ, கர்த்தரை என்றைக்கு நீ மேன்மை பாராட்டுகிறாயோ, கர்த்தர் சகலவற்றிலும் உன்னை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது எபேசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை அவர் மகா மேன்மையான ஆசீர்வாதத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை வரும் காலங்களிலே நீ யார் என்று அவர் விளங்க செய்வார். ஒரு பவுல் எப்படியோ வாழ்ந்தாரு, கிறிஸ்து யார் என்று பவுலுக்குள்ள வந்த பிறகு அவர் வல்லமையை விளங்க செய்தார். தேசத்தை கலக்கினார். உலகத்தில் அநேக பிசாசு பிடியிலே கடந்த ஜனங்களை, எல்லாவிதமான பேய் பிசாசுக்குள்ள சிக்கி கிடந்தவரை, வேதனைப்பட்டு கடந்தவர்களை, அநேக மக்கள் மரித்தோரை முதல் கொண்டு அப்படியே தூக்கி நிறுத்தினார். ஐதிகு என்ற ஒரு மனுஷன் 3ஆம் மாடியிலே பிரசங்கத்தை கேட்டவன் விழுந்து செத்துவான். பிரசங்கத்தை கேட்டு அநேக மக்கள் பயந்துட்டாங்க. போய் என்ன செய்தார்? பவுலை அழகாய் தொட்டு தூக்கினார், உயிரடைந்தார். அந்த பவர், அந்த வல்லமை யாருக்கு அல்ல, நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்திக்க தெரியவில்லையே, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உச்சமா ஆசீர்வதிப்பார். என்னை மட்டும் அல்ல, சகலரும் அதை பெற்று ஆசீர்வாதமாய் அதை ரசித்து ருசிக்க வேண்டும். கடமைக்காக செய்கிறது. ஒரு பாஸ்டர் சொல்றார், ஐயா நாங்க வந்து ஒரு பைபிள் கிளாஸ் படிக்கலாம் என்று இருக்கிறோம். ஐயா அவங்க குறுகிய காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல கவனி, குறுகிய காலத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்க ஒரு திருச்சபைக்கு போறாங்க. பிசாசு இருக்கும் போது ஞானஸ்தானத்தை கொடுத்தாச்சு, பேரி ஆடுது. அது ஒரு 3-4 வருஷமாக பல தெய்வங்களை வணங்கி, அமாவாசை பௌர்ணமி போய் பல தெய்வங்களை வணங்கி அதுக்கு
விதமான பரிவாரங்கள், எல்லா விதமான கொடுக்க வேண்டிய அது கேட்குது. கருப்பு கோழி மட்டுமே வேணும், ஒரு புள்ளி இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கேட்குமா பாரு. ஒருத்தர் ஒதுக்காக கருகெடுத்து போய் மரத்துல தூக்கி கிடக்கிறார். ஏமா அது எந்த வசனத்துல கிடக்கிறாரு? எந்த வசனங்க கருகெடுத்து போயிருக்கிறாருன்னு சொல்ற வசனம்? விசுவாசி தானே இருக்கிறீங்களா? விசுவாசிய ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியாவில 8ல கடைசியில 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கீழியாயத்தின் பிசுத்தையனும் இல்லையோ என் குமாரத்தியாகிய நீ கருகருத்து இருக்கிறார். நம்ம எல்லாம் மேக்கப்பா வந்திருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரு? கருகருத்து போய் ஏற்றுவார் இல்லாதபடி அந்த கேடுபட்டவராய் உலக நிலத்தை போல மாற்றப்பட்டவராய் அவருடைய சமூகத்துல அவருடைய வல்லமை விளங்குவதற்காக இந்த ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். 2 மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தினுடைய சங்கீதம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், நித்தியத்தில் இருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் ஸ்டாண்டர்டா வச்சிருக்கிறேன். பிக்சட் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், நித்திய ஆசீர்வாதங்களுக்கு உள்ளாக்குகிறீர். அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறீர். இந்த ஆசீர்வாதத்தை யாராலும் அசைக்க முடியாது. ஆமாவா இல்லைங்களா? என்ன ஆசீர்வாதம் இது? நித்தியத்தில் ஆசீர்வாதம். அங்க கர்த்தர் உன் பேர் அங்க குறிச்சு வச்சிருக்கோம் இந்த ஆசீர்வாதத்தின் பேர்ல. அல்லேலூயா இல்லைங்களா? சொல்லுங்களேன். தலையாட்டாது ரொம்ப ஞானமாகிற மாதிரியே தலையாட்டுறது. ஒண்ணு கூட பைபிளை தொடாது. வீட்டுல பார்த்தீங்கன்னா கரெக்ட் தூங்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. திடீர்னு பார்த்தீங்கன்னா இரவு ஜெபத்துல தூங்குற மாதிரி இல்ல, நல்ல முடிச்சு இன்னும் அல்லேலூயா சொல்லுவோம். எதனா சொல்லுவோம். திடீர்னு அது பாட்டுக்கு அது கத்தும். நிறைய டிஃபரெண்ட் வேலைலாம் பண்ணும். கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணிருப்போம். அது டயர்டு நல்லா காலைல டிஃபன் கொடுத்துருவாங்க. 10 நல்லா 8-10 இட்லி அடிக்கும். காலைல டிஃபன் முடிஞ்சிருமா, நல்லா அந்நிய பாஷையில பேசி நல்லா டயர்ட்னஸ் ஆயிடுவாங்க. என்ன கொடுத்தோம்னா கேம்பஸ்ல என்ன பண்ணோம், நல்லா ஜெபிக்கிற மாதிரியே போயிட்டு ஆவியில போய் அப்படியே தரிசனம் பார்க்கறது தூக்கிடும். அவ்வாடு குரட்ட வரும். வேதுவா எல்லாம் 1000 தான் தரிசனம் வருது. 38 அதுக்கு என்னதான் ஆச்சரியம் எழுந்து நிற்கும். மறுபடியும் அந்நிய பாஷை பேசுறது என்னன்னு தெரியாது. மதியம் போய் ஜெபம் பண்ணிட்டு கரெக்டா மறுபடியும் எடுப்போம். நாங்கள் பயஸ் ஃபோக்கஸ். நான் போய் அனாயிட்டிங்க நடத்துவோம். பார்த்து மேல ஒரு கையை வச்சு தெரியும், அது தண்ணி ஊத்துன மாதிரி இருக்கும். என்னைக்கு ஜெபிக்கிற மனசுடைய கை, கால், முகம் எல்லாமே கணுகள் நல்ல கரும்பு மாதிரி இருக்கும். கையெல்லாம் கனமா இருக்கும். அப்படி சுருக்கமே தெரியாது. அவ்வளவு நித்தியம். நான் ஜபத்துக்கு போயிட்டேன்னா என் கை காலம் இப்படி விரல முடக்க சோறு எடுத்து சாப்பிட முடியாது. கட்டக்கட்டையா நின்றுடும் என் கையெல்லாம். அந்த ஹோலி ஸ்பிரிட் நம்மள வந்து அவ்வளவு நம்மள என்ன செய்யறதுன்னா பிக்கப் பண்ணிக்குது. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. பாருங்க, 2004 ஒரு நாள் இந்த திருப்பூர் ஏரிக்கரை மேல நான் எழுந்து ஜெபிக்க ஆரம்பித்து போனேன். போகும்போது நடந்த ஒரு சம்பவம் என்னென்றால், ஒரு எச்ச பிசாசு பிடித்த ஒரு வாலிபர் கீழ்த்தண்டத்தில் இருக்கிறார். அவர் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். நம்ப மாட்டீங்க, இந்த அனுபவம் மிக கொடூரமானது. வஸ்திரம் அவளுக்கு அப்படி கீழே போட்டுச்சு. வாலிபர் பையன் ஒரு பைக்கில் போறது நினைச்சிட்டு நானும் பைக்கில் எடுத்துட்டு மேல நடக்க ஆரம்பிக்கிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியெல்லாம் வந்து எனக்கு முன்னால போய் நிற்குது. அப்படி என்ன கண்டுடனே ஓடி போய் அந்த சருவில் போய் விழுது. முள்ளு தெரியல, முள்ளு மேல அப்படியே சும்மா பஞ்சு பத்து மாதிரி நடக்கலாம். நம்ப மாட்டீங்க, அந்த கோடி டேனிங் திரும்புற இடத்துல முருகப்பா தோட்டம் இருக்கும். அப்படி திரும்புற டேனில் நின்று இயேசுவின் நாமத்தினாலே அந்த அவனை விட்டு ஓடி போக சொன்ன பாருங்க. நம்ப மாட்டீங்க, நான் அங்கிருந்து பார்க்கிற அந்த ஏரிக்கரைக்கும் இந்த பக்கம் ஓயாமார் ரோட்டுக்கு நிக்காம மின்னல் வேகத்துல ஓடி வந்தான் அந்த பையன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் எதுக்கு புரியலையே. நம்ம நடத்துற ஆண்டவர் பாருங்க, டிஃபரெண்டா நடத்துவாங்க. உன் கண்ணுக்கு கூட அது மறைஞ்சிருக்க முடியாது. பிசாஸ் இச்சைகளின் ஆள் புலவும் ஓட்டம். அதுக்கு பிறகு அந்த வழியில் அவனை பார்த்ததே கிடையாது. அன்புக்குரியவர்களே, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. 7 கண்கள் உடையவர்.
பூமியில நடக்கிறவளை அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியவர். ஆமென். அதான் 2 நாளாகமத்துல 16:9 சொல்லுது, நல்லோரின் தீயோரையும் என் கண்கள் விளங்குகிறது, பார்க்கிறது, என் வல்லமை விளங்கும்படி உன்னை தேடுகிறது அப்படின்னு சொல்றார். அப்படி இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் பூமியில மிகப்பெரிய வெளியே பெற்ற அவருடைய வல்லமை நம்ம கிட்ட விளங்குவதற்காக தான் நித்தியத்தில் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆமென். பூமிக்குரிய ஆசீர்வாதம் என்னைக்கு போயிடுங்க, நீ வைக்கிற கட்டுற வீடு, வாங்குற நேரம், நெட்டு, காரு, பங்களா, வாங்குற ஜுவல்ஸ் எல்லாம் போயிடும். தங்க விலை ஏறுது, தங்க விலை ஏறுதுன்னு பார்க்காதீங்க. தங்கத்தை பொறுமை தள்ளிட்டு பெண்ணை கட்டுற மாப்பிள்ளை வரும் அவங்க வீட்டுக்கு. ஆமென். தங்கத்தை கேட்டு வர்ற மாப்பிள்ளை வீட்டுல சேர்க்காத, பொண்ணு பொருளை கேட்கிற மாப்பிள்ளை வீட்டுல சேர்க்காத. நான் சேலஞ்சு பண்றேன். பெண்களுக்கெல்லாம் பஞ்ச காலம் வந்துருச்சு, பெண்களை தேடுற காலம் வந்துருச்சு. ராஜாக்களுடைய குடும்பத்துல 3 பொம்பளை பிள்ளைங்க. 20ஆம் தேதி தான் அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வந்துச்சு. அவங்க திருப்பூருக்கு ஷிஃப்ட் வாங்க போறாங்க. அவங்க வந்துருவாங்க. இந்த ஊருக்கு நான் வந்துட்டு அந்த பிள்ளைங்க செத்தவர் அழுகிறது போல கட்டி பிடிச்சி அழுதுச்சு. எல்லாரும் முடியல ஐயா. அந்த மெசேஜ் அந்த பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த பிள்ளை அது வந்து ஷார்ட்டா இருக்குது. எல்லாம் நினைச்சாங்க அந்த பிள்ளைக்கு எப்படிதான் கல்யாணம் ஆகும். சூப்பர் மாப்பிள்ளையை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு கரங்களை கட்டி ஆண்டவர் அப்படியேப்பட்ட பொருளவான ஐயா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி போதும். அந்த பையன் சூப்பர் மாப்பிள்ளையை கற்றுக் கொடுத்தாரு. அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா? ஜபம் தான் சகலத்தை ஜெயிக்கும். நீங்க நினைக்கிறீங்க ஐயோ தங்க வலை பொண்ணு வளருதே இல்லையோ, ஐயோ தங்க வலை இருக்குன்றீங்க. பொண்ணை நீர்த்தியா வளருங்க, கோல்டா வளருங்க, தீர்க்கதரிசியா வளருங்க, ப்ராபசியா வளருங்க, வரம் உள்ள மகளை வளருங்க. தன்னுடைய அழகாயத்துடைய விசேஷமா போனால் அந்த 8ஆவது மகளை போல வளருங்க, எஸ்தரை போல பிள்ளைய வளருங்க. ராஜாவே வருவான். பொண்ணு பொருளை வச்சு பொண்ணை கட்டி கொடுக்கூடாது. வரம் வல்லமை இருக்கிற பெண்ணை தேடுகிறபடி நீ உன் பிள்ளை வளர்க்கணும். உன் பிள்ளைகளை சத்தியத்தில் வளர்த்த பார்க்கணும். பெண்ணை உன் மகனுக்கு தேடி கொடுப்பாங்க. உன் மகளை மாப்பிள்ளைகள் ரக்மெண்ட்ல வந்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீ அப்ப செலக்ட் பண்ணலாம். அதுதான் வரம் வல்லமை. யாருமே இப்ப தேடல. யாரு தேடல? ஈசாக்கு தேடினாரு. எப்படி போய் தேடினார் தெரியுமா? பெண்ண அழகாய் தேடினார். எப்படி தேடினாரு? தேவன் சொல்லுகிறபடி. யார் அமிச்சு வச்சார்? எலிசா அமிச்சு வச்சு கேட்டாங்க. ஆனா இவரு போற இடத்துல என்ன நடக்குது? நல்ல குணம் உள்ளவளை, அவள் பணிவு உள்ள ஆவியை நிறைந்தவளாய் இருந்தாள். இவன் கீழ்ப்படிதல் ஆவி உடையவனாய் இருந்தான். ஆகவேதான் அந்த குடும்பம் கவர்ந்ததால் கர்த்தருக்கென்று இருவரும் சேர்ந்து செயல்பட்ட காரியம் எல்லாம் ஜெயமாய் விளங்க செய்தார். ஆமென். நீ பரவாயில்லத்தோடு இருங்க. இந்த உலகத்துல ஒண்ணுமே வேணாங்க, ஒண்ணுமே வேண்டாம். நீ வரம் பெற்ற மகளாய் இருந்தால் உன்னை தேடி சகலமும் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த முடியும். சத்தியத்தை அறிவு சத்திய விடுதலை ஆகுன்னு சொல்றோம். சத்தியத்துக்கு உங்களுக்கு சம்மதமே இல்லாத இருக்கக்கூடிய ஆட்களை இருந்தால் எப்படி உங்களுக்கு அற்புதம் நடக்கும் சொல்லி கவனிக்கிறீங்களா? நான் சொல்றத நல்ல ஜெபிங்க. யாராவது ஒரு ப்ராபசி இருக்கிறீங்களா? சகோதரிகளை யாராவது ஜெபிச்சு ஒரு ப்ராபசி சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன வல்லமையில வாழ்ந்துருக்கிறீங்களா? ரைனோ அக்கினி பயர் கூடிய இருக்கிறோமே, யாராவது அக்கினியா இருக்கிறீங்களா? நல்லா ஜெபிக்கிற ஒரு மகளா இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு தரிசனம் பார்க்கறது இருக்கிறீங்களா? கர்த்தர் நேற்று ராத்திரி என்கிற வார்த்தையை பேசினார். இன்னைக்கு பிரசங்கம் பண்ற பிரசங்கத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை கர்த்தர் இருக்கு நேற்று ராத்திரி சொல்ல முடியுமா? அருமையான பரிசுத்தம் சொல்ற ஒவ்வொரு புதிய வருஷத்துல நான் அண்ணனை சந்திக்க போகும்போது என்னப்பா ஜெபிச்சிட்டியா? நான் போய் சொல்லுவேன், இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா இது எதை சார்ந்த? இயேசுவை சார்ந்தா, இல்ல ஒரு ப்ராமிஸை சார்ந்தா, இல்ல ஒரு விசுவாசியை சார்ந்தா கேட்பேன். அது ஒரு உரிமையோட போய் கேட்பேன். உனக்கு சொல்லிட்டாரு ஆண்டவர் எனக்கு முன்னால கேட்பாரு. நான் என்ன வாக்குத்தத்தம் எடுத்து வச்சுக்கணும் அந்த ஜீசஸ் கேர் மீட்டிங்ல அவர் எடுத்து கொடுப்பாரு. எனக்கு முன்னாலே நீ ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிட்டா, நீ கொஞ்சம் பெரிய ஆள் பண்ணா அப்படின்னு தட்டி கொடுப்பாரு. சொல்றது ரொம்ப ஆச்சரியமான காரியம் எல்லாம் நடக்கும். ஏன் பெருமைக்காக சொல்றேன், நான் அந்த டவுட்டை கிளாரிட்டி பண்ணிக்கணும். அப்படியே ஆண்டோட இருந்தால் மட்டும்தான் நடக்கும். சும்மா வசனத்துல வாக்குத்தத்தம் கிடைக்குது அப்படி கொடுக்குறது. நம்மளுக்கு ஒரு ஃபேமஸ் வார்த்தை கொடுக்குறேன்னா அந்த வார்த்தை நிறைவேறணும். இந்த நாள் என்ன சொல்ற வாக்குத்தத்தம்? நீ ஆசீர்வதிக்க பட்டவனா இருப்பான்னு சொன்னார். அப்படிதானே? நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், மேலும் பெரிய காரியங்களை
செய்வான்டா, நீ அவர் கூட இருந்ததானே கூட பெரிய காரியம் செய்வாரு. அவர் கூட நீ இருக்க மாட்ட, அவர் கூட ஜெபிக்க மாட்ட, அவரோட பேசுறதை கேட்க மாட்ட, நீ பெரிய காரியம் என்ன செய்யறது? தூசு கூட ஓட்ட முடியாது. ஆனா தாவீது என்ன செய்ய வச்சாரு? பெரிய காரியங்களை செய்ய வச்சா. நம்மளுடைய செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. வாசிக்கலாம் சங்கீதம் 72 அதனுடைய 17 வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். நம்முடைய சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அல்லேலூயா. நித்தியத்திலே நம்முடைய பேரு, நம்முடைய புகழ், நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அங்க வைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனம் என்ன சொல்கிறது? அவன் இருப்புக்கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெளி நட்சத்திரம் கொடுப்பேன். அவன் நட்சத்திரத்துக்குரிய ஒரு ஆசீர்வாதமா இருப்பான். நிறைய பேர் ஜோசியம் பார்த்து, உனக்கு என்ன ராசி? நட்சத்திரம். உனக்கு என்ன ராசி? சிம்பம். உனக்கு என்ன துலாம்? உனக்கு என்ன தேடு? உனக்கு என்ன பாம்பு? உனக்கு என்ன நரி? இப்படி எல்லாம் வச்சு இந்த மாய உலகத்துல இதெல்லாம் இன்னும் கூட படிக்கிறது இருக்குது. ராவுகால யமகண்டம் பார்க்கறது இன்னும் இருக்குது. இந்த சனியை எழுதி விட்டு வெளியே வரீங்களோ அன்னைக்குதான் நீங்க நித்தியத்துல நல்ல ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். என்னைக்கு ஜோசியம் பார்த்தியா அன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியம் முடிச்சிட்டார். கர்த்தரிடத்துல கேளுங்க, ராவு காலமா யமகண்டமா ஒரு பணம் வருது, ஒரு புதையல் பாருங்க. பாருங்களேன், வரும்போது ராவுகாலம் யமகண்டம் வருமா? சரி, பஸ்ல போறீங்க வேலைக்கு, யமகண்டம் ராவுகாலம் பார்த்து போனீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணணுங்க. அந்த மாய கேலண்டரை விட்டுருங்க. இயேசு சொல்லும் வார்த்தை கேட்கணும். ஆண்டு சொல்ற, நீ ஆளுகை செய்கிற நித்தியத்திலே நீ உன்னை கர்த்தர் அவரோட உட்கார வைக்க விரும்புகிறார். வேதம் அழகா சொல்லுகிறது. 28 வசனத்தை பார்க்கும்போது அவர் நம்மோடு கூட அல்ல, அவரோடு கூட உட்காரும்படிக்கு செய்கிறது. வாசிங்க, என்ன சொல்ற 28 வசனம்? விடிவெளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆமா, விடிவெளி நட்சத்திரம் அவனுக்கு நான் கொடுப்பேன். எப்படி கொடுப்பாரு? அவன் தான் நட்சத்திரம். அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த போது அன்னைக்கு சாஸ்திரிகள் இயேசுவை கொலை செய்ய புறப்படும் பொழுது அங்க என்ன செய்யறாங்க? ஏழு புறப்பட்டு போவது நட்சத்திரம் தான் வழி காமிச்சது. நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நட்சத்திரமாய் இருக்க வேண்டும். வாயிருக்கிறது சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிற வெளிப்படுத்தல் விசேஷம் 7ஆம் அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார். நித்திய ஒரே ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம், கீர்த்த வாத்தியங்கள், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நித்தியத்தில் ஆசீர்வாதங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நீ என்ன செய்யணும்? நீ உள்ள வருவதே முதல் காணிக்க நீதான். இரண்டாவது நீ கொடுக்கிற காணிக்க. மூன்றாவது பூமியிலே ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், நித்தியத்திலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், நீ சுகபலமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நீ கேட்டனா வியாதிப்பட்டு 70, 60 நீ செத்து போவ. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் எவ்வளவு ஆண்டுகளிலே வாழ்ந்தார்கள், இயேசுவோடு நடந்தார்கள், இரத்த சாட்சியா மரித்தார்கள், நித்தியத்தில் போய் ஆளுகை செய்தார்கள். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட அவர் என்ன செய்தார்கள்? ஜெயம் கொண்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியாகும். எத்தனை பேர் சொல்றீங்க? எழுந்து நில்லுங்க பார்ப்போம். சீக்கிரமா சொல்லுங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியாகும். உங்க கையில இருந்து ஜபத்தை கொடுக்க போகிறேன். நீங்க ஜெபிக்க போறீங்க. ஓ ரானா சந்தரபா
ஓரிகரபலப சந்தரபலப தூரபலபரணமா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவ நாமத்தினால் இந்த வெற்றி வாழ்க்கை எனக்கு வேண்டும். இந்த அற்புதமான வெற்றி வாழ்க்கை எனக்கு வேண்டும். அற்புதமான வெற்றி வாழ்க்கை எனக்கு வேண்டும். அற்புதமான வெற்றி வாழ்க்கை எனக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா கண்களையும் மூடி நாம ஜெபிக்கலாமா? ஓ ரமரமரம சந்தரபா ஓரிகரம ஷபகபப கரபப ஓரானா சந்தரபா குரியாகரபப ஷபரபரபரப. எல்லாரும் உள்ள திறக்கப்படட்டும். நான் ஒரு நாள் இந்த மைக்கில் பேசுறேன்னா நீங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தத்தை பார்க்க தேவைப்படுறீங்க. நம்ம கொஞ்சம் கவனிங்கம்மா. இந்த வசனத்தை பார்க்காதீங்க. நல்லா இங்க நேரம் கண்ண மூடி கடலை ஊதி ஜெபிங்க பார்க்கலாம். வாங்கி விட்டுட்டீங்கன்னா வாய்கள் திறந்து துடிங்க. அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகம் பெறுவதற்கு கைகளை உயர்த்தி ஜெபிங்க. தேவனுடைய நாம மையப்படும்படிக்கு இந்த பூமியிலே நீங்க சந்தோஷமா இருக்கிறது முக்கியம் அல்ல. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருப்பது முக்கியம். நித்தியத்திலும் பேர் விளங்குவதில் அந்த நித்தியத்திலும் ஆசீர்வாதத்தை நீ சேர்க்கிறது முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஜெபிக்கிறீங்க? எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே அவர் முன்னே கொண்டு வாங்க பார்க்கலாம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே எனக்காய் ரத்த சிந்தனவரே கருவிருத்த கோசலே இல்லையோடு சொன்ன ஆண்டவர் உங்களுடைய வியாதிகளை இன்றைக்கு நிரவலமாக்குவார். பிசாசின் கட்டை நிரவலமாக்குவார். உடைய கட்டை சப்பனத்தை நிரவலமாக்குவார். நீ எடுக்கிற காரியத்தை வெற்றி செய்யும்படிக்கு அவர் இறங்கி வருவார். ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. ஓ ராகா பாலாகா ராமா ஓ ராகா பாலாகா ராமா பாபா ராமா சந்தரபா ஓ ராகா பாபா ஷபாபா கலபா 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 ஓ ராகா பாபா கலபா 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 ஓ ராமா மஷகா பாபா கலபா. அந்நிய பாஷை பேசுது சகோதர, வயசாகி போகுது. உனக்கு ஒரு அபிஷேகம் இல்லையே என்று வருத்தப்படுறியா? ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிடு. ஆண்டவருக்கு சரண்டர் ஆயிடு. சரண்டர் ஆயிடு. ஆண்டவரே என்னை அபிஷேகம் பண்ணும். என்னை அந்நிய பாஷையில் பேச வையும். நான் உம்மோட பேச விரும்புகிறேன். உம்மோட கூட நான் பேச விரும்புகிறேன். நான் உம்மோட கூட பேச விரும்புகிறேன். ஓ ஆலயத்துக்கு வருவது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது காணிக்கையால் ஆசீர்வாதம். மூன்றாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஓ நான்காவது கர்த்தர் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஐந்தாவதாக சொல்லுகிறார் ஒரு நித்தியத்தில் உனக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நித்தியத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். ஒரு இரும்பு கோலாக சகல மண்பாண்டங்களை உடைத்து நொறுக்கி ஓ ஆளுகை செய்கிற ஓ மகனாய் மகளாய் மாறு. பேசு. யார் யாரு பார்க்காத உன் இடத்துல என்ன குறை இருக்கிறது, என்ன தடை இருக்கிறது, என்ன காரணத்தை தவறி போனாய், இத்தனை வருஷமா ரட்சிக்கப்பட்ட இவ்வளவு காலமா இருக்கிற ஆனாலும் ஆண்டவரே எனக்கு ஒரு காரியம் விளங்கல, ஒரு காரியம் நடக்கல என்று சொல்லி வருத்தப்படுகிறாயா? இன்னைக்கு கர்த்தர் உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கிறிஸ்து இயேசுவை மகிமையை நிறைவாக்குவார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை இயேசுவை விடாது. ஒரு அந்த இயேசுவை விடாது. நான் ஒரு பொருத்தம் பண்ணி இருக்கிறேன். எல்லா பொருத்தம் தெரியுமா? அந்த ஆண்டுல 365 நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் ஒளிபரப்புவேன். அல்லேலூயா. 365 நாள் இந்த வாட்ஸ்அப்ல பேசுகிற 10-20 நிமிடம் ஆண்டவர் செய்தியை நான் எத்தனை கஷ்ட துன்பத்தில் இருந்தாலும் துயரத்தில் விழுந்திருந்தாலும் நடு ராத்திரியில போட்டிருக்கிற 3 மணி ராத்திரியில கூட அந்த செய்தியை நான் படைப்பிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம் என்ன தெரியுமா? 365 நாள் சத்தியத்தோடு இருக்கிறோம் என்று தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தர் அப்படியே எனக்கு வாய்க்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் அப்படியே வாய்க்கப்பட போகிறார். கர்த்தர் இந்த 365 நாளில் 52 ஞாயிற்றுக்கிழமைகள் எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, இந்த ஆராதனையில் வந்து நான் கலந்து இயேசுவை உயர்ந்து அவரை பாடி ஆராதிச்சு கர்த்தரை உயர்த்துகிற ஒரு அனுபவம் எனக்கு இல்லாவிட்டால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்ற நீ கர்த்தருடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. பரலோக தேவனை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வேணும். நித்தியத்தில் அவரோட ஆளுகை செய்யணும். அந்த ஆசீர்வாதத்தை காணப்பா, அந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, அந்த கிருபையை எனக்கு கொடுங்கப்பா. அந்த நல்ல ஆசீர்வாதங்களை அந்த மழை என் மீது பொழியட்டும் என்று கரங்களை தட்டி கேட்டு பாருங்க. இப்பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். என்னை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வாலிப பசங்க நல்ல அந்நிய பாஷை பேச கத்துக்கோங்க. வாலிப பசங்க நல்ல அந்நிய பாஷை பேசுங்க. வாலிப பிள்ளைங்க இயேசுவோடு நெருங்கி பழகுங்க. நல்ல தீர்க்கதரிசிகளை மாறுங்க. நல்ல ஆண்டவரோடு இணைந்திருங்க. அவருடைய சரீரத்தோடு நீங்கள்
கரங்களை தட்டி கேட்கணும். ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில் நான் தட்டு முட்டாய் இருக்கிறது. ஆண்டவரை எடுத்து பிரகாசிக்க முடியலையே. இன்றைக்கு இயேசுவே என்னை 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 கொடும். இனி கால செல்லாது. உலகத்தில் மரணம் இனி தாமதிக்காது. ஓ மரண அதிகாரி, ஜனங்கள் தீவிரமாய் கொள்ள நோய்களாலே, மரண அதிகாரி விபத்துகளினாலே வானத்திலையும் பூமியை நடப்பிக்க தீர்மானித்து விட்டார். அவரால் முடியும். 3 வானங்களுக்குள்ள செல்ல முடியாதபடி அத்தனை ஒரு செக்யூரிட்டியோடு கூட அவன் உலாவி கொண்டிருக்கிறான். பறக்கிற பிசாசுகள் விமானங்களில் எத்தனை பேர் பரவரியால் கொத்து கொத்தால் நாகத்தை சந்திச்சு விட்டார். கப்பல்கள் அப்படி சாய்ந்து மாய்ந்து போகிறது கடலிலே. பூமியில ஏகப்பட்ட ஆக்சிடென்ட், ஏகப்பட்ட வியாதிகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து அப்படியே இன்னைக்கு நடமாடி கொண்டிருக்கிறது. மருந்துகளுக்கு கட்டுப்படாத வியாதியை கிறிஸ்துவனாகிய நாம் அதை ஜெயிக்கணும். நம்ம கையில் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். ஓ மருந்து மாத்திரைகளுக்கு டாக்டர்ஸுக்கு கட்டுப்படாத வியாதிகளை ஜெயிப்பதற்கு இயேசு உன் கரத்தில் அந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஆமென் சொல்றீங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெயிப்போம். அதனால் வெற்றி பெறுவோம். அதனால் வெற்றி பெறுவோம். அதனால் வெற்றி பெறுவோம். என்ன மேலே ஒரு வல்லமை கேட்கும். ஒரு இரும்பு ஆயுதங்களுக்கு விழுந்தாலும் நீ சாகவே மாட்டாய். அந்த இரும்பு ஆயுதத்தில் நீ சாக மாட்டாய். 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அக்கினி ஜோதியாய் பற்றி எரியும். பதிமொழி சொல்லுகிறது, இரும்பு ஆயுதங்களுக்குள்ள நீ கடந்தால் விபத்துகள் நடந்தாலும் உயிரை அவனால் தொட முடியாது. ஏன்னா உன்னை அபிஷேகத்தில் உயிரோடு இருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தோடு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தோடு, நித்தியத்துக்குரிய ஆசீர்வாதத்தோடு, சகல ஆளுகையோடு, இரும்பு கோலால் ஆளுகை செய்கிற ஒரு அனுபவத்தை இயேசு நமக்கு கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, தேசமே பயப்படாது, பயந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று யாத்திராகமம் 34:10 சொல்லியிருக்கிறார். நான் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கரங்களை தட்டி சின்னவனாய பலத்த ஜாதியாக ஏக காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்தி ராஜாக்கள் பிரபுக்களுக்கு மத்தியில் அமரப்படுகிறது. ஒரு புலியின் குப்பத்திலிருந்து அந்த குப்பையிலிருந்து உன்னை தூக்கி அமரப்படுகிறவர். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பயப்படாது. எத்தனை நிந்தை போராட்டங்கள் அவமானம் வந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசுவே உமக்கு நன்றி. உன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கப்படும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாது. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வந்தவர்களோடு வர தடப்பட்டு போன குடும்பங்களோடு உடைய வருகை வரை இந்த சகல நாளும் உடைய ஆசீர்வாதங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய வீரன் ஜெய கொடியுடன் அவர் நாமத்துக்கு ஜெயம். அவர் நாமத்துக்கு ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்.
பிதாவே. ஆமென்.